வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், நீ நான் என்று சொல்லி ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த வீடியோக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டு வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், டைரக்டட் பை ரஜி செல்வராசா எடுத்திருக்கு. மியூசிக் வந்து நரேன் பாலகுமார். இதில் வந்து விதுஷனும் கவிப்ரியாவும் நடிச்சிருக்கிறாங்க. மற்றது இதில் இந்த பாட்டு வந்து எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், டிஆர்எம் பிக்சர் யூடியூப் சேனலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து 4 நாளாக போயிட்டு நம்ம ரியாக்ட் பண்ண கிடைக்கலன்னு சொன்னால், எஃப்னால உங்களுக்கு தெரியும் 4 நாளாக என்ன பிரச்சனை போய்கொண்டிருந்தேன்னு சொல்லி, அதனால் நான் வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணல. இது சம்மந்தமாக ரியாக்ஷன் வீடியோஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. டிஆர்எம் பிக்சர் பிரசன்ட். நீ நான். Wow. இந்து சமயத்துக்கும் இஸ்லாம் சமயத்து 2 சமயங்களையும் பின்பற்ற 2 பேருக்கு இடையில வர லவ் ஸ்டோரி நினைக்கிறேன். டிஓபி செம. விதுஷன். லொகேஷன்ஸ், கேமரா ஒர்க், இந்த டிஓபி விஷயங்கள் எல்லாம் செம்ம அல்டிமேட். ரெஜி வேற லெவலில் செஞ்சுருக்கு. அப்கண்ட்ரி சைட்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் பெர்ஃபெக்ட். டிஓபி செம்ம. வாவ். டிரெக்டர், டிஓபி அண்ட் எடிட் ரஜி செல்வராசா. 3மே அவரான் செஞ்சிருக்கிறார். டிரெக்டர், டிஓபி அண்ட் எடிட். மியூசிக் நரேன் பாலகுமார். லிரிக் மேக்னா. சிங்கர்ஸ் நரேன் பாலகுமார், ஹேமந்த் பாலகுமார். ப்ரொடியூஸ் பை டிஆர்எம் பிக்சர். எல்லாம் சரி, ஆனால் பாட்டு இப்போ நீங்கள் இது வந்து நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது. இந்த டிஓபி கேமரா ஒர்க் எல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த கேமரா அந்த லொக்கேஷன்ஸ், இந்த செலக்ட் பண்ணிக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து அப் கண்ட்ரி சைடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. கலர் எல்லாம் பெர்ஃபெக்ட்.
அல்டிமேட்டாக இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. இதில் எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயம் என்னன்னு சொன்னால், விதுஷன் நல்ல நடிகன். விதுஷன் வந்து உண்மையாக நல்ல ஒரு நடிகன். விதுஷனை வந்து இதில் இன்னும் பெட்டராக பாவிச்சிருக்கலாமோன்னு சொல்லி தோணுது. மற்றது வந்து இதில் வந்து இந்த இஸ்லாம் சமயத்தை பின்பற்ற ஒரு ஆணுக்கும் இந்து சமயத்தை பின்பற்ற ஒரு பெண்ணுக்கும் இடையிலான ஒரு லவ் ஸ்டோரி தான் இதில் காட்டுறாங்க. இந்த பாட்டு வந்து அந்த பாட்டுற முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 பேரும் கலைச்சு கொண்டு நிற்கிற நேரம் வந்து அந்த அவங்களோட அப்பா வர டைம் வந்து அந்த பாட்டு முடியுது. அதாவது அந்த ஸ்டோரியை வந்து தொடங்குற மாதிரி இருக்கைக்கு வந்து முடிஞ்சிருது. அந்த அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக, அதாவது இந்த ஸ்டோரி டெல்லிங்கன்ற விஷயத்துல வந்து இந்த லவ் வந்து அதில் பெருசாக விஷயம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மியூசிக்னு பார்த்தா நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, ஓவராலாக நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோரி டெல்லிங் விஷயம் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆல்பம் சாங் எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும். ஒரு விஷயம் தொடங்கி ஒரு ட்ராவல் ஆகி முடிகிற மாதிரி தான் பெரும்பாலான ஆல்பம் சாங் வந்து இருக்கும். இந்த பாட்டை வந்து நாங்கள் பார்க்க வந்து ஏதோ ஒரு முடியாத மாதிரி இருந்தது, கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருந்தது இந்த விஷுவல், அதாவது இந்த டிரெக்ஷன் சைடில் பார்க்க. மற்றபடி மிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. லிரிக்ஸும் வந்து நிறைய போட்டு இதில் ஒரு ஷோர்ட் சின்ன ஒரு டைமுக்குள்ளே வந்து எடுத்துருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அந்த விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டுது. ஓவராலாக ஒரு பாட்டு நாம் பார்த்தோம்னு சொன்னால் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அதில் பர்ஃபெக்டாக எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து அந்த கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறது, அந்த கேமரா எடுத்திருக்கிற அந்த ஆங்கிள்ஸ், அந்த டிஓபின்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த டிரெக்ஷன் சைடில் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏதோ என்னென்னு சொல்கிறது, பாட்டு போய்கொண்டு வந்து இடையிலே நின்ற மாதிரி இருக்குது. பாட்டே வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல்னு தோணுது. மிச்சப்படி வந்து டோட்டலாக ஓவராலாக வந்து நல்லா இருக்குது. விதுஷன் வந்து நல்ல ஒரு நடிகன். விதுஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாவிச்சிருக்கலாம். விதுஷனை வந்து கொஞ்சம் ரஃப்பான கேரக்டராக காட்டுறாங்க. சிலவில் அவங்க அப்படி தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாங்களோ தெரியும். ஆனால் அது அப்படி காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக என்ன தோணுன்னு சொன்னால், அந்த கேரக்டர் வந்து அப்படி காட்ட வேண்டிய தேவை இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிட்டுது. மிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, டிஓபி நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கிற விஷயம்னு சொன்னால், பிள்ளைன்னு சொல்லல, காணாத மாதிரி இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டோரி டெல்லிங். அதாவது இப்போ ஒரு ஆல்பம் சாங் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஒரு தொடக்கம் எண்டு இல்லாமல் இந்த பாட்டே வந்து நீங்கள் நோம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கட்டாயம் போய் பாருங்கள். ஏன்னு சொன்னால் இந்த பாட்டை வந்து தொடங்கி இப்போ நாம் இந்த பாட்டுக்குள்ளே போயிடுவோம். பாட்டுக்குள்ளே போய் பாட்டை அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு திடீரென்று அந்த பாட்டை வந்து ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ கரண்ட் கட் ஆகி அந்த நமக்கு ஃபோனில் வந்து டேட்டா முடிஞ்சு திடீரென்று பாட்டு நின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமோன்னு சொல்லி தோணுது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 1 நிமிஷம் கூட போயிருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுச்சு. மிச்சப்படி நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ தான், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயம் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.